எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி சீஸ் கிச்சன் சேனலில் லெமன் ரைஸ் எப்படி செய்யுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். லெமன் ரைஸும் பொட்டேட்டோவும் செம்ம காம்பினேஷன் இல்லை. இந்த லெமன் ரைஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும். லெமன் ரைஸும் பாஸ்மதியோட காம்பினேஷனே செமையாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். இதை எப்படி செஞ்சேன் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெயோட கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. லெமன் ரைஸ்க்கு சூப்பராக இருக்கும். எண்ணெய் சூடாகிடுச்சு, கடுகு சேர்க்குறேன். கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் தான் மற்ற இன்க்ரீடியன்ட் சேர்க்கணும். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சீரகம் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்க்குறேன். இது பச்சை மிளகா தாங்க. சிகப்பு மிளகா எப்படி ஆச்சுன்னா, பச்சை மிளகாவை வெளியில் ஒரு 2 நாள் வச்சோன்னா அது சிகப்பாயிடுச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி சேர்க்குறேன். அதுக்கப்புறம் அசஃப்டிட்டா சேர்க்குறேன். இதையும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு சாட்டே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீட்டாக வாக்கில் நறுக்குன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மஞ்சள் சேர்க்குறேன். மஞ்சள் நல்லா சேர்த்துக்கோங்க, நல்லா ஃப்ளேவர் கலர் கொடுக்கும். அப்புறம் உப்பு சேர்க்குறேன். இப்போது இதை ஒரு 1 to 2 minutes நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. குக் ஆகணும். மஞ்சள் நல்லா குக் ஆகிடுச்சு. பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கிறேன். பாஸ்மதி அரிசி நான் ஃபேன் காற்றுல நல்லா காய விட்டுட்டேன். ஸோ நல்லா மாய்ஸ்சர்லாம் போய் வெறையாக ஆகிடுச்சு. இதில் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி நிறைய சேர்த்துக்கோங்க, சூப்பர் ஃப்ளேவர் கொடுக்கும். அப்புறம் கடைசியாக லெமன் ஜூஸ். இப்போ ஹீட்லேயே இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் ஃபேன் காற்றுல பாஸ்மதி காய விட்டனால மாய்ஸ்சர்லாம் போனனால இந்த மாதிரி கலரும் போது குழையாமல் இருக்கும். இப்போ ஹீட்டில் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். மிக்ஸ் பண்ணி முடிச்சப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, செம்ம டெலிஷியஸான லெமன் ரைஸ் முடிஞ்சிருச்சு. இதுக்கு பக்காவான காம்பினேஷன் உருளைக்கிழங்கு வறுவல் தான். அதுக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அதை டிஸ்கிரிப்ஷன் பாரில் பாருங்கள். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட முடியுது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.